இந்த தேர்தல்லையும் பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தான் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வாக்கு அறுவடைன்னு நினைக்கிறாங்க. கடைசி உடன்பிறப்பு இருக்கும் வரை ஒருபோதும் நாங்க சங்கிகளை உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. அவர் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பிஜேபி எதிர்ப்புன்றது அந்த நெடியை இன்னும் தூண்டி விடுவதன் மூலம் நமக்கு பெரிய அளவுக்கான திராவிட வாக்குகள் அறுவடை ஆகும்னு நினைக்கிறாருல்ல. இப்ப திமுக இவங்க எல்லாமே மூத்த சங்கிகள்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மூத்த சங்கி. முதல் சங்கிகள், மூத்த சங்கிகள். இவங்கெல்லாம் ஏற்கனவே இல்ல, பாரதிய சங்கிகள் ஜனதா கூட கூட்டு சேர்ந்து அமைச்சரவையில எல்லாம் இருந்தாங்க. சார், அது கடந்த காலம் சார். அப்ப கடந்த கால சங்கிகள். அதனாலதான் சொன்னேன் மூத்த சங்கிகள், முன்னாள் சங்கிகள். அந்த சங்கிகளினுடைய ஆட்சியில நாங்க அமைச்சரவையில இருந்து எல்லா அனுகூலையும் அனுபவித்த சங்கிகள்னு சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு என்னன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் புலி வருதுங்கிற கதையாவே பாரதிய ஜனதாங்கிற ஒரே ஒத்த எதிர்ப்புலயே அவங்க 16 ஆகட்டும், 19, 2019 ஆகட்டும், 21 ஆகட்டும், 24 ஆகட்டும், கடந்த 3 தேர்தலா பாரதிய ஜனதா எதிர்ப்பு தான் அவங்களுடைய பிரதான இது. அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு அந்த கட்சி உதாரணத்துக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். இன்னைக்கு பாரதிய ஜனதா அடுத்த 5-10 வருஷம் நாங்க தமிழ்நாட்டுல போட்டி போடல, நாங்க வெளியே போறோம்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கலா முடிவு எடுத்துட்டாங்கன்னா, தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் பண்றதுக்கு அரசியலே கிடையாது சார். அந்த அளவுக்கு அவங்க கொள்கையிலிருந்து நீத்து வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய கொள்கை என்னன்னா பாரதிய ஜனதா எதிர்ப்பு. ஒரு பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறதே ஒரு கொள்கையா? அப்போ அப்படிதான் இதை பண்றாங்களே, இது பலன் கொடுக்குதா? இன்னைக்கு ஒண்ணும் இல்லாத இல்ல, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு பாரதிய ஜனதாவை நோட்டாக்கு மேல வாங்கி காமிங்கன்னு சொல்லிட்டு இருந்தோமா இல்லையா? இன்னைக்கு 2024ல தனிப்பட்ட கட்சியா 11.33% வாங்கி 3வது பெரிய கட்சி, கூட்டணியா 18%. அப்ப இந்த தமிழ்நாட்டுல நீங்க எடுத்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு பிரச்சாரங்கிறது பாரதிய ஜனதாவை வலுவை குறைச்சிருக்கா, வலுவை கூட்டி இருக்கா? நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த பாரதிய ஜனதா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணி. அவங்க பண்ணக்கூடிய அத்தனை இயலாமைக்கும் இவங்களுடைய ஆட்சியினுடைய அவலத்துக்கு பூராமே பாரதிய ஜனதானாலதான். பாரதிய ஜனதா இன்னும் என்ன ஆயிப்போச்சுன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாராவது ஒரு வீட்டுல குழந்தை தூங்கும் போது ஏதாவது ஒண்ணு கடிச்சிச்சுன்னா கூட இது பாரதிய ஜனதாவுடைய திட்டமிட்ட சதி. அப்ப இதை பொதுமக்கள் கேட்கும்போது எவ்வளவு சிரிப்பா வரும், நகைப்பா வரும். அந்த அளவுக்கு இவங்க பாரதிய ஜனதா எதிர்ப்புல ரொம்ப வலுவிழந்து ஒண்ணுமே இல்லாம போயிட்டு எல்லாத்துக்கும். இப்ப இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு இஷ்யூக்கும் வாங்க, உடனே பாரதிய ஜனதாவை அரசியல் பண்ணுச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் பண்ணுச்சு. இதுல சட்டத்தை மறைக்காம இதுதான் சொல்றாங்க, நாங்க எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல், சட்டத்துக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். திமுக எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நீங்க எதிர்த்துட்டு இருந்த இந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல்ங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கல. நீங்க பாரதிய ஜனதா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு மேலேயும் இந்த 2024ல 6ல பாரதிய ஜனதா தான் நீங்க எதிர்ப்புனீங்கன்னா, நீங்க கட்டாயமா இந்த தேர்தல்ல ஒரு பெரிய செட்பேக் ஆகும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு.